சொல்லு. சொன்னா கேளு. வேண்டாம். எங்க ஓடுற? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு நீ ரொம்ப இஷ்டம். உன்னை நல்லா பாத்துக்குவேன். சொல்லு, என்ன கட்டிக்கிறியா? உனக்கு என்ன வயசு ஆகுது? 21. எனக்கு 23. உன்னை விட 2 வயசு மூத்தவனா. ஒண்ணு ஏன் தப்பு இல்லையே. உனக்கு சொந்த வீடு இருக்கா? வீடு இல்ல, ஆனா நிலம் இருக்கு. சொந்தமா 4 சென்ட் நிலம் இருக்கு. பரையம்பல ஜில்லா, அரக்கோணம் தாலுகா, சர்வே நம்பர் 126/2, பிளாக் நம்பர் 24. அங்க உனக்கு வீடு கட்டி தரேன். நீ உண்மையதான் சொல்றியா? நிஜமா? சத்தியமா? சத்தியமா. எனக்கு சம்மதம். இப்பவே கட்டிக்கிட்டா? இப்பயா? அப்புறம் நீ மனசு மாறிட்டா?
என் புள்ள பெருசா சாதிப்பான்னு அடிக்கடி சொல்லுவீங்களே, வந்து பாருங்க இவர் செஞ்ச சாதனைய. நம்ம பரம்பரை ராஜ பரம்பரை இல்ல, அந்த சொத்தை கட்டி காக்க ஒரு மகாராணிய கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்திருக்காரு உங்க புள்ள. ஹ? உனக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்க உன் அம்மாவுக்கு இப்ப நேரம் இல்ல. உனக்கு எங்களை பத்தி கவலை இல்ல. ஹ? தவறு வழிய விட்டு வேலைக்கு போனமா குடும்பத்தை காப்பாத்தனமான்னு இல்லாம ஐயாவுக்கு இப்ப சம்சார ஆசை வந்துருச்சு. அதுதான் இப்ப குறைச்சல். 8 உசுருக்கு ஒருவேளை கஞ்சி ஊத்த இங்க நாதி இல்ல, இதுல இன்னொருத்தி வேற. பொட்ட பிள்ளைங்க கூட உள்ள படுக்க இடம் இல்லாம திண்ணையில படுத்து தூங்குதுன்னு உனக்கு தெரியும்லடா. அந்த மகாராணிய கூட்டிக்கிட்டு வந்து உன் அரண்மனையை சுத்தி காட்டு. அவளுக்கு பிடிச்சிருந்தா எங்க விடாலும் பாய போட்டு படுத்துக்கங்க. பனைமரம் மாதிரி வளர்ந்தா பத்தாது, மனுஷனா பிறந்தா மண்டையில அறிவு வேணும், சூடு சொரண வேணும். வந்துட்டான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் போய் சொன்னேன். சொந்த வீடு கட்ட எனக்குன்னு ஒரு நிலம், அதுதான் என்னோட கனவு. உனக்கு இருக்கிற மாதிரியே உடம்புல தெம்பு இருக்கு, எந்த வேலை கொடுத்தாலும் செய்யறதுக்கு மனசு இருக்கு. சொந்த வீடு கட்ட தேவையான நிலத்தை நிச்சயமா என்னால சம்பாதிக்க முடியும். நீ என் கூட இருந்தா போதும். அண்ணா, இந்த சிவில் ஸ்டேஷனுக்கு எப்படி போகணும்? நேரா போனீங்கன்னா லெஃப்ட் சைடுல ஒரு கேட் வரும், அதுக்குள்ள போங்க. போங்க. வா. அண்ணா, இங்க ரெவென்யூ ஆபீஸ் எங்க இருக்கு? நேரா போனீங்கன்னா அந்த கார்னர்ல இருக்கு. சரி, வா. ஓனர் கிட்ட இருந்து என்ஓசி சர்டிபிகேட் வேணும். அது அவசியமா? கண்டிப்பா. அண்ணா, இங்க நிலப்பத்திரம் வாங்க அப்ளிகேஷன் எங்க கொடுக்கணும்? அது 2வது மாடியில இருக்கு, அங்க ஓ, போங்க. மாடியில இருக்கா? ஆமா. வா. சார், நிலப்பத்திரம் வாங்குறதுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணும். எங்க கொடுக்கணும்? அங்க கூட. சரி. ஏன் இல்ல, அங்கெல்லாம் போக கூடாது. ஓகே, see you சார். ஆதி, இந்த மீட்டிங்கை பத்தி வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். ஓகே, தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். அதுவும் சரி. அது மட்டும் இல்லாம சார், என்ன இந்த சீட்ல இருக்கிற ஆபீசர் நாளை காலையில வா. அப்புறம் நான் சொன்ன விஷயத்துல நீ ஜோசப் கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் சார். தேவா, அதோ அங்க இருக்கான். ஏய், இறங்கு. வாங்க. எனக்கு இந்த சைக்கிள் வேணும். சரி சரி, வாங்கலாம். ம்? வா. அடம் பிடிக்க கூடாது, அப்பா வாங்கி தரேன். அழாத கண்ணா, அப்புறம் வாங்கலாம். வா. அது ரொம்ப நல்லா இருக்குல்ல? உனக்கு பிடிச்சிருக்க? ஒண்டிக்கிட்டு கிடக்குறாரு. தினமும் விடிஞ்சா ஏந்திரிச்சு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு நடையா நடந்து பாக்குறாரு. 4 வருஷம் ஆயும் பத்திரம் கிடைக்கல. ஏன்பா அண்ணே, மழை கிழ வந்தா கடைக்குள்ள போய் படுத்துக்குங்க. சரி.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இல்ல. சொந்தமா நிலம் இருந்தவர் கூட இப்போ ம், அந்த பெரியவரை பத்தி தான் சொல்றேன். ம். எங்க அப்பா இல்லைனாலும் அவரோட ஆசீர்வாதம் நமக்கு எப்பவுமே இருக்கும். அதனாலதான் என்னமோ நமக்கு பத்திரம் கிடைக்க போகுது. ம், நமக்கு முன்னாடியே வந்து முயற்சி பண்ண எத்தனையோ பேருக்கு இன்னும் பத்திரம் கிடைக்கவே இல்லை இல்லையா? ஆமா. நமக்கு நிலம் கிடைச்சு சொந்தமா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி மருவத்தூர் அம்மன் கோயிலுக்கு போகணும். எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு. போலாம். அண்ணே, தம்பி சார் இன்னும் வரலல்ல? இது வரைக்கும் வரல, எப்ப வருவாருன்னு யாருக்கு தெரியும்? நாளைக்கு வாங்க. என்னையா இது, இன்னும் டீ வரலையா? கொண்டு வரேன். செய்யூர் நிலத்துக்கான ஆர்டர் சார். சார், ம், இத கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். இது என்னையா இது? இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? நாம தீர்மானம் பண்ண மாதிரி இல்லையே இது. இல்ல சார், அது அன்னைக்கு எக்ஸிகியூட்டிவ் கமிட்டில வேற மாதிரி தீர்மானம் போட்டோம். அதை மாத்துறதுக்கு இவங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? டிபார்ட்மெண்ட்ல இந்த பட்ஜெட்ல ஏய்யா, தான் நடக்க போற ஸ்டார் நைட்டுக்கு இந்த பட்ஜெட் போதுமா சார், இந்த இது budget government தான் allot program பண்ணிருக்காங்க யா? சார். இவ்வளவு லோ பட்ஜெட்ல பண்ண சொன்னா நீ அப்ளிகேஷன் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். ஆனா சாரு கமிட்டி அப்படின்னா சார் கூப்பிடுவாரியா? போய் வெளியில வெயிட் பண்ணு. மத்தவங்க நிக்கிறாங்கல்ல. ஏன்? அப்புறம் ஒண்ணுமே தேராது. எத்தனை வருஷத்துக்கு தான் 5க்கும் 10க்கும் நம்ம அலையிறது? ஆமா சார், புரியுதா? புரியுது. சீக்கிரமா ஏற்பாடு பண்ணு. ஏய் கிழவே, இங்க எச்ச துப்பி அசிங்கப்படுத்தாத. ஆமா, நான் துப்புறதுனால தான் இங்க அசிங்கமாவதாக்கும். போவியா? அவர் கூப்பிடறதுக்கு நேரம் ஆகல. ம், கண்டிப்பா ஆகும். டேய் கண்ணா, விழுந்துட்டு போற. இங்க உட்காரு. ஆமா, நீ எந்த கிளாஸ் படிக்கிற? எந்த ஸ்கூல்ல? அம்மாவோட ஸ்கூல்ல. ஆஹா, அம்மாவோட ஸ்கூலா? அது எந்த ஸ்கூலு? என்ன கூட அங்க சேர்த்துக்குவாங்களா? ஸ்கூல்ல இன்னும் சேர்க்கல. இனிமேதான் இங்க எங்கேயாவது பார்க்கணும். உங்கள மாதிரிதான் நிலம் கிடைக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன் நானும். போராட்டம் தொடங்கி 7 வருஷம் ஆச்சு, இன்னும் முடிஞ்ச பாடில்ல. வா. ம், சார், பத்திரத்துக்காக அப்ளிகேஷன் கொடுத்திருந்தேன். நான் இருக்கணுமா இல்ல? பத்திரமா? இல்ல சார், காலையில கூட உங்க கையில ஆர்டர்ஸ். தினகரன். இது இங்க கொடுக்க கூடாதியா? கொட்டை எழுத்துல எழுதி வச்சிருக்காங்கல்ல தாலுகா ஆபீஸ்னு. எதையும் படிக்காம வந்து தொலைய வேண்டியது, இருக்கிற நேரத்தை வீணாக்கிறதுக்குன்னு. லலிதா, இந்த டீ காசு எடுத்துக்க. இவனுக்கு எப்படியும் ஒரு 10-12 வருஷம் போடுவாங்க. ஒரு பைதானா? இன்னைக்கு இவ்வளவுதான் இருக்கு. புவன், தும் கஹா? ஜல்தி ஆரா. என்னாச்சு கண்ணுங்களா? தாலுகா ஆபீஸ்ல போய் அப்ளிகேஷனை கொடுக்க சொல்றாங்க. அப்படியா? அத வாங்கும் போதே சொல்றதுக்கு என்னவா? தேவையில்லாம மத்தியானம் வரைக்கும் உங்களை காக்க வச்சுட்டானே. எந்த தாலுகா ஆபீஸ்? வள்ளியூர் தாலுகா.
அது ஈஸ்ட் பிளாக்ல இருக்கு. இதுக்கு மேல அங்க வேலை நடக்காது. இந்நேரம் தாசில்தார் போயிருப்பாரு. நீங்க நாளைக்கு வந்து பாருங்க. இதோ இன்னொருத்தி. அம்மாடி, கோபி சார் இன்னைக்கு லீவ் போட்டாராம். அப்படியா? நான் அப்பா கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன், போன் பண்ணி கேட்டுட்டு வாங்கன்னு. இருக்கிற வேலைக்கு நேரத்தை காணும். இதுல இவரு வேற. அப்பா, அப்பா கொஞ்சம் இருங்க. அந்த இந்திக்காரங்க வீட்டுல துவைக்கிறதுக்கு துணி கேட்டேன். இன்னைக்கு எதுவும் இல்லையா, நாளைக்கு தரும். இத வாங்கி உள்ள வை. 4-5 பிளாட்ல இருக்கிறவங்களோட துணியை துவைச்சு கொடுக்கறேன். இவன் தான் என் மேனேஜரு. மேனேஜரா? எனக்கு சேலரி கூட்டி தரணும். எதுக்கு? பேசாம உன்னை முதலாளியாவே ஆக்கிடுறேன். ஆமா, நீங்க டவுனுக்கு தானே போறீங்க? ஆமா. நான் காணத்தூர் வரைக்கும் போறேன், ஏறிக்கங்க. நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன். அரே புவன், ஸ்டார்ட் கரோ. போலாம். நீங்க இங்க எங்க தங்கி இருக்கீங்க? அந்த கொடுமையை ஏன் கண்ணு கேக்குற? இங்க ஜீப்ரா ஹோட்டல்னு கேள்விப்பட்டிருக்கியா? நார்த் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கதான். அங்க நான் மட்டும் தங்கி இருக்கல, என்ன மாதிரி இன்னும் 37 குடும்பம் அங்க இருக்கு. சைதாப்பேட்டை ஆத்து ஓரமா புறம்போக்கு நிலத்துல குடிசை போட்டு இருந்தோம். சிட்டியை அழகுபடுத்துறேன்னு எங்களை துரத்திட்டாங்க 2007ல. மந்தவெளியில 1 சென்ட் நிலமும் வீடு கட்ட பணமும் தரேன்னு சொல்லிதான் எங்களை காலி பண்ணாங்க. ஆர்டர்ஸ் எல்லாம் ரெடி ஆகுற வரைக்கும் உங்களுக்கு தற்காலிகமா வேற இடமும் தரேன்னு சொன்னாங்க. கோர்ட்ல கேஸ் நடக்கிறதுனால பூட்டி கிடக்கிற ஒரு பாழடைஞ்ச ஹோட்டல்ல எங்களை எல்லாம் கொண்டு அடைச்சு வச்சிருக்காங்க. 7 வருஷம் ஆச்சு. இன்னமும் அங்கதான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அஞ்சு வயசா இருக்கும்போது என் பையன் இறந்து போயிட்டான். 2 வருஷத்துக்கு முன்னாடி என் புருஷனும் போயிட்டாரு. அவர் ஆட்டோ ஓட்டி சம்பாதிச்ச காசுலதான் குடும்பம் நடந்தது. அவர் போனதுக்கு அப்புறம் ஆட்டோவை வாடகைக்கு விட்டேன். சுத்தமா வேலைக்கு ஆகல. கிடைச்ச காசு வண்டியை ரிப்பேர் பண்றதுக்கு கூட பத்தல. அந்த சமயத்துலதான் புவனை பார்த்தேன். கொத்தனார் வேலைக்கு அசாம்ல இருந்து வந்திருந்தான். மாடியில இருந்து கீழே விழுந்து கை கால் உடைஞ்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்தான். ஆஸ்பத்திரி ஆயாவா நான் அங்கதான் இருந்தேன். அவனை நான் கவனிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவன் என்னை விட்டு போகவே இல்லை. பெத்த பிள்ளை மாதிரி என் கூட இருக்கான். என் மேல அவ்வளவு பாசம். இவன் திரும்பி போகும்போது அசாமுக்கு என்னையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கான். டீக்கேனா ஒருவேளை எனக்கான 6 அடி மண்ணு அவன் ஊர்ல இருக்கும் என்னவோ, யாருக்கு தெரியும். நான் போயிட்டு வரட்டா? வளர்புறம் ஆத்துலதான் தினமும் துணி துவைப்பேன். 1-2 வேலைக்காரங்க இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுடா. வா வா வா. ஹலோ 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 சார். சார், நான் தினகரன். வந்து சேர்ந்துட்டேன். காலையில ஆபீஸ் போயிருந்தேன். ஆனா தாலுகா ஆபீஸ்ல தான் அப்ளிகேஷன் கொடுக்கணுமா, அதனால அங்க போய் பார்க்க சொல்லிட்டாங்க. திங்கக்கிழமை ஆபீசரை பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரி சார். சரி. இல்ல, இங்க ஆளுங்க யாராவது குடியிருக்காங்களா? பின் இல்லாம என்ன யோசிக்கிற? இல்ல, ஒண்ணும் இல்ல. வேற ஏதோ யோசனை. மீன்பிடி தவளைப்பிடி, மீன்பிடி தவளைப்பிடி. என்ன பாக்க மீன்பிடி? சும்மா நின்னு பார்த்தா பத்தாது, நீயே தின்னு பாரு. இவன் பரோட்டா போட்டிருக்கிற லட்சணத்தை. என்னடா இது? அட எங்க அப்பா சாமி, நீ இப்படி எல்லாம் பரோட்டா போட்டா நான் அப்புறம் கடையை இழுத்து மூட வேண்டியதா. நீ இது வரைக்கும் பரோட்டா போட்டதெல்லாம் போதும்பா. இதுக்கு மேல நீ இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது. அதனால குடுக்கற காசை சந்தோஷமா வாங்கிக்கிட்டு முதல்ல இடத்த காலி பண்ணு. பகுத்து சுக்ரியா. 1 மாசம் சம்பளத்தையாவது கொடுத்து விடுங்க வாசண்ண. ஊர் விட்டு ஊர் வந்திருக்கான், அவங்கிட்ட போய் பாயமுறா. உன் பணமா இருந்தா உனக்கு தெரியும். நியாயத்தை சொன்னா பொத்துன்னு வருது. இங்க வந்து ஊர் நியாயம் பேசிட்டு இருக்காம ஏதாவது வேலை வெட்டி இருந்தா போய் பாரு. என்னடா அங்க லுக்கு விடுற? பட வேலை என்ன மரத்திலேயே காக்கிது. கொடுத்தா வேணாம் நான் சொல்ல போறோம். 4-5 கிலோ மைதா மாவு போச்சு. எந்த ராவு காலத்துல கடை ஆரம்பிச்சேனோ. வாசன 4 பரோட்டா. பரோட்டா இல்ல. பரோட்டா இல்லையா? அதான் இல்லங்கிறல்ல. ஏன் பரோட்டாவை தவிர வேற ஏதாவது தின்னா உன் தொண்டைக்குள்ள இறங்காதா? இல்ல, தோசையை போதுனே. ஏ பாண்டி, 2 தோசை போடுறா. சரி.
ஆனா நீ பரோட்டா பிரமாதமா போடுறியாப்பா. இப்படி ஒரு வித்தைய கையில வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாம போச்சே. உள்ளங்கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்சவன் கதையாகி போச்சு. என் கதை இன்னைக்கு ஆண்டவனா பார்த்துதான் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கான். இத நீ வச்சுக்க வச்சுக்க. அட இருக்கட்டுப்பா தம்பி. அண்ணே, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு பத்திரம் கிடைக்கிற வரைக்கும் நீ எங்கேயும் போக வேண்டாம். சரிண்ணே. வண்டி விடுற. போலாம். கொஞ்சம் இரு. இந்த உன் கையால இது தாத்தாக்கு கொடுறா கண்ணா. நல்லா இருக்கும்டா கண்ணா. 4 சென்ட் போலாமா? ஸ்கொயர் பிளாட் மாட்டி இருக்கு. டீல் முடிஞ்சதுன்னா 50 lakhs நம்மளுக்கு ஷேரா கிடைக்கும். நான் இப்ப கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்கேன். போயிட்டு வந்து பேசுறேன். சரி சரி. பாத்துட்டு வரலாமா? போலாம். வா. ஐயா பார்த்தா திட்டுவாரு. கிளம்பு கிளம்பு, இடத்த காலி பண்ணு. மீடியாவையும் பிரஸ் பீப்பிளையும் கூட்டி வச்சு இலவச நிலம் தரோன்னு விழா எடுக்கிறாங்க. அரசியல்வாதிகளோட வேலை அதோட முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் எங்க தலையில வந்து விடியுது. சி மிஸ்டர் தினகரன், இந்த பத்திரம் பிராக்டிகலி பாசிபிள் இல்ல. என்ன சொன்னீங்க? அதாவது இந்த ஆர்டர்ஸ் வச்சுக்கிட்டு உங்களுக்கு நிலம் கிடைக்காது. ஐயோ, ஆனா திருநெல்வேலியில வச்சு சீஃப் மினிஸ்டர் ஐயா கொடுத்த ஆர்டர் இது. தெரியும். ஆனா இந்த ஆர்டர்ல இருக்கிற நிலத்தோட சர்வே நம்பர் ஒரு பிரைவேட் பார்ட்டிக்கு சொந்தமான நிலத்தோடது. அது எப்படி உங்களுக்கு பத்திரம் போட்டு கொடுக்க முடியும்? இந்த குழப்பம் யார் செஞ்ச தப்புனாலன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்க மினிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் ஒரு தடவை கேட்டு பாருங்க. ரெவென்யூ செக்ஷனுக்கு நான் ஒரு லெட்டர் ஃபார்வர்ட் பண்றேன். நீங்களும் உங்க பக்கம் முயற்சி பண்ணுங்க. இந்தாங்க. உங்க ஒருத்தருக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்ல. காலாகாலமா கவர்மெண்ட் போட்டு கொடுத்துட்டு இருக்கிற அத்தனை பத்திரங்கள்லயும் 70% பேருக்கு இதே பிரச்சனை தான். கொடுத்தா ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத நிலம், இல்லன்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ். இந்த மாநிலத்தோட ஜனத்தொகையில குறைஞ்ச சதவீதமே இருக்கிற ஆதிவாசிகளோட நிலைமை எடுத்துக்கோங்க. அவங்களோட முன்னேற்றத்துக்காக அவங்களுக்குன்னு தனி வாரியம் இருக்கு, போதுமான ஃபண்ட்ஸ் இருக்கு. ஆனா குடியிருக்கிறதுக்கு சொந்த நிலம் கேட்டு அவங்க தினம் அரசாங்கத்தோட போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் குடியமர்த்துறதுக்கு பண்ணப்பட்டியில ஒரு இடம் ஒதுக்குனாங்க. அங்க மனுஷங்க குடியிருக்கவே முடியாது. ஒரு நல்ல அரசாங்கம் மனுஷங்களோட கஷ்ட நஷ்டத்தை நினைச்சு பார்க்கணும். அப்படி இல்லங்கிறது தான் நம்ம துரதிருஷ்டம். நீங்க உங்க பத்திரத்தோட போட்டோ காப்பி ஒண்ணு என்கிட்ட கொடுங்க. நான் தாசில்தார் கிட்ட பேசி பாக்குறேன். சரி. என்ன சிஆர் ஆரம்பிக்கலாமா? நீங்க உட்காருங்க. வா.
பிரியமானவர்களே, தோழர்களே, மூவரசம்பேட்டையிலிருந்து குடியிறக்கப்பட்டு இன்னும் நிரந்தரமான இடம் கிடைக்காம கோர்ட்டுப்படி ஏறி இறங்கிட்டு இருக்கிற ஜானகி அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்த சில வார்த்தைகள் என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. ஜானகி அம்மா சொன்னது அப்படியே இங்க சொல்றேன். சொந்தமா நிலம் இருந்தாதான் மனுஷன் மானத்தோடு வாழ முடியும். அதுக்கு உதாரணம் என் வாழ்க்கை என்ன. ஏழைங்க வயிற்றுல அடிச்சு அவங்க கண்ணீர்ல சிமெண்ட கலந்து பலமாடி கட்டிடம் கட்டினா இந்த ஊரு முன்னேறுமா என்ன? நாம கேட்கறது சொந்தமா நமக்குன்னு ஒரு நிலம். அது நம்மளோட அடிப்படை உரிமை, நம்மளோட லட்சியம். எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அதை நாம அடைஞ்சே தீரணும். கவர்மெண்ட் ஆர்டர் கையில கிடைச்சப்போ நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நம்மளோட கஷ்டம்லாம் தீர்ந்துருச்சுன்னு நினைச்சோம். ஆனா நமக்குன்னு சொந்தமா ஒரு நிலம் கிடைக்கணுங்கிறது அவ்வளவு சுலபமா நடக்கும்னு தோணல. எங்க அப்பாவை எடுத்துக்கோங்க. இந்த நிலம் கிடைக்கணுங்கிறதுக்காக அவர் ஆயுசு முழுக்க அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு கிடைக்கல. நமக்கு ஒன்னும் அவ்வளவு வயசாகல. பொறுமையா இருப்போம். எவ்வளவு நாள் ஆனாலும் காத்திருப்போம். நீ தளர்ந்து போகாம இருந்தா போதும். நான் நாளைக்கு காலையில பரங்கிமலை வரைக்கும் போயிட்டு வரேன். லாரன்ஸ் சார் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் பேசிட்டு அடுத்ததா என்ன பண்ணலாம்னு கேட்டுட்டு வரேன். இது பத்திரிக்கைக்காரங்க முன்னாடியும் பொதுமக்கள் எல்லாரும் முன்னாடியும் வச்சு மந்திரி கையெழுத்து போட்டு கொடுத்த ஆர்டர் தானே. அதனால நிச்சயமா இதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். போயிட்டு வா. எல்லாம் நல்லதே நடக்கும். இருட்டத்துக்கு முன்னாடி திரும்பி வந்துருவல்ல? நான் முதல்ல அங்க போறேன். அங்க போனாதானே எனக்கு என்னன்னு தெரியும். அப்புறம் அன்னைக்கு சங்கர் கடையில நம்ம குழந்தை சைக்கிளை பார்த்துட்டு கேட்டான்ல, அதையும் வாங்கி தரலான் இருக்கேன். சைக்கிளை வாங்கறதுக்கு முதல்ல ஒரு 100-200 கொடுத்தா போதும். பாக்கி அப்புறம் தரலாம். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே இங்க வழி இல்ல. பாவண்டி புள்ள, அவனுக்கு நம்ம என்ன வாங்கி கொடுத்தோம்? இதையாவது வாங்கி கொடுப்போம். நீ இத பத்தி அவன்கிட்ட எதுவும் சொல்லாத, அப்புறம் சொல்லிக்கலாம். நான் போறேன். நம்ம ஜென்சி அந்த பிளாட்ல தான் வேலை செய்யறா. அம்மா இந்தாங்கம்மா துணி பை. உன்னை பத்தி அவகிட்ட நான் சொல்லியிருக்கேன். நமக்கெல்லாம் உதவி செய்ய யாரும் வரமாட்டாங்க. இல்லாதவங்களுக்கு இல்லாதவங்க தான் உதவணும். இவனை ஸ்கூல்ல சேர்க்கலையா? எத்தனை வயசாகுது? 4 வயசு ஆகுது. அப்ப இன்னும் 4 இருக்கு. இவனுக்கு ஆனா அவன் நல்லா சொல்லி கொடுத்திருக்கேன். ஓரளவுக்கு எழுத்து கூட்டி இவனால படிக்க முடியும். புத்திசாலி. நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும். குப்பை தொட்டியில கூட கோமேதகம் இருக்கும்னு பணக்காரங்களுக்கு நீ காட்டணும். அப்பதான் நம்ம பொறப்புக்கு அர்த்தம் கிடைக்கும்.
வேலைக்கு யாரும் ஒழுங்கா வரதே இல்ல. சம்பளம் கம்மி, செக்ரட்டரியும் கஞ்சம், அசோசியேஷன் காரங்களும் கஞ்சம். கொஞ்ச நாள்ல இந்த பிளாட்ல வீட்டு வேலைக்குன்னு பெங்கால்ல இருந்து ஆசாம்ல இருந்து பொண்ணுங்களை கூட்டு வர போறாங்க. கொடுக்கறத வாங்கிட்டு பேசாம கிடப்பாங்கல்ல. சீக்கிரம் வந்துட்டீங்களா? பின்ன நீதான் லேட்டு. சேரன் சார் வந்துட்டாரானே? ஆ, ஆலிஸ் நின்னுட்டா. அந்த இடம் காலியா தான் இருக்கு. எதுக்கும் சேரன் சார் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்றேன். சரி நீ வா. நீ போய் பாத்துட்டு வா. குழந்தை என் கூட இருக்கட்டும். அம்மா சீக்கிரம் வந்துடுறேன். பாட்டி கூட சமத்தா இருக்கணும். நான் போயிட்டு வந்துடுறேம்மா. சேரன் சாருக்கு நாங்க புலின்னு பேர் வச்சிருக்கோம். ஏண்டி சிரிக்கிற? புலிக்கு 100 ஆயுசு. வீடு இல்லங்கிற விஷயம் இப்ப அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். நீ பக்கத்துல தான் குடியிருக்க நான் சொல்லிக்கிறேன். சரி சரி பண்ணு. கண்டிப்பா ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓகே போலாம். பாய். சீதா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அவர் கேக்குற கேள்விக்கு அடக்கமா பதில் சொல்லு. திரும்பி வரும்போது அவரை பார்த்து சின்னதா ஒரு சிரிப்பு சிரி. மத்தத நான் பாத்துக்கிறேன். மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். சார் நினைச்சீங்கன்னா முடியும். பாவம் இவ. சரி பார்க்கலாம். கூப்பிடுறேன். கவலைப்படாத, கண்டிப்பா வேலை கிடைக்கும். கிடைச்சிடுச்சு சார். நீ தான் சொல்லிட்டல்ல, நாளையில இருந்து அந்த பொண்ணை வேலைக்கு வர சொல்லு. ஓகே. ஓகே சார். தேங்க்யூ சார். வேலை கிடைச்சிடுச்சு. வா வா, பிளாட்ல வேலை கிடைச்ச விஷயத்த அப்பாக்கு போன் பண்ணி சொல்லலாம்.
2 டபுள் ஆம்லெட் பார்சல். டேய் 2 டபுள் ஆம்லெட் பார்சல் பண்ணு. எங்க போய் தொலைஞ்சா இவன்? லேட் ஆகுதுன்னா முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. காலையில இருந்து நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், லைனே கிடைக்கல. நல்ல மனுஷனா இருந்தா சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும். அவன் ஒழுங்கா வேலை செய்வான்னு தானே நான் வேற ஆளை வேலைக்கு வைக்காம இருந்தேன். செஞ்சு வச்ச மாவெல்லாம் போச்சு. வாசண்ணே, உங்க போனை கொடுங்களேன், நான் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாக்குறேன். போன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லு. இந்தா சீக்கிரம் வர சொல்லு. சுறுசுறுப்பா வேலையை பாடுறா. ஹலோ ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்க? காலையில இருந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி. அவர் வந்துட்டாரு, பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காராம். போன் ஆஃப் ஆகி போயிடுச்சான். ஓ, ஆம்லெட்ட போடுறா. என்னையா வேடிக்கை? சீக்கிரமா வண்டி எடுங்க, கிளம்பு. யோ, இங்க தேவையில்லாம கூட்டம் போடாதீங்க. கிளம்புங்க எல்லாரும், கிளம்பு கிளம்பு. போகாதீங்க, வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க, போகாதீங்க, வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க, ஐயோ நிறுத்துங்க.
உங்களுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன். சீதாவை ஒரு புது அப்ளிகேஷனை வில்லேஜ் ஆபீஸ்ல கொடுக்க சொல்லுங்க. எல்லாருக்கும் நிலம் கொடுக்கறது தான் கவர்மெண்டோட பாலிசி. கொஞ்சம் காலதாமதமானாலும் நடவடிக்கை எடுப்பாங்க. காலதாமதமா? எவ்வளவு நாளைக்கு? 1 வருஷம்? 2 வருஷம்? சிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக பலவந்தமா வெளியேற்றப்படுற மக்களுக்கு ரீஹாபிலிட்டேஷனுக்கு மட்டுமே 6-7 வருஷம் எடுத்துக்கிறாங்க நம்ம நாட்டுல. அப்போ ரோட்டோரமா குடியிருக்கிற ஓட்டுரிமை கூட மறுக்கப்படுற இவங்களுக்கெல்லாம் எப்ப மேடம் விடிவு காலம் வரும்? அது போகட்டும். அப்ளிகேஷனை கொடுத்துட்டு காத்திருக்கலாம்னு நினைச்சா அப்படியே இவங்க பிரச்சனை தீர்றதில்ல. அப்ளிகேஷனை கொடுக்கிற வில்லேஜ்லயோ இல்ல முனிசிபாலிட்டிலயோ இவங்களோட ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் கொடுக்க வேண்டியிருக்கு. ஐடென்டிட்டி கார்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு. தெருவுல இருக்கிற இவங்க அதையெல்லாம் எப்படி மேடம் கொடுப்பாங்க? சரியா அதையெல்லாம் கொடுக்கறாங்கன்னே வைங்க. எத்தனை கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு அவங்க நடையா நடக்கிறாங்க தெரியுமா மேடம்? சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த அம்மா பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. வீட்டுல நிம்மதியா தூங்குற நாமெல்லாம் இவங்க கஷ்டப்படுறத நினைச்சு வெக்கப்படணும். சட்டங்கள் இருக்கு, ஆனா அதை நடைமுறைப்படுத்தணும். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி கிடைக்கணும். இல்லனா இந்திய குடிமகன் பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கிற நாம எல்லாரும் தலை குனிஞ்சு நிக்க வேண்டி இருக்கும். ஞாபகம் இருக்கட்டும். என்னாச்சு? பேசிட்டு வந்திருக்கேன். உடனே ஒரு பெட்டிஷன் ரெடி பண்ணணும். மினிஸ்டர் ஆபீஸ்க்கும் கலெக்டர் ஆபீஸ்க்கும் ஒரு காப்பி அனுப்பணும். ஒன்னு எம்எல்ஏவுக்கு அனுப்பணும். ஏற்கனவே ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கும். அதனால உடனடி நடவடிக்கை இருக்காது. ஆனா நாம செய்ய வேண்டியதை செய்வோம். ஓகே? 2 மணிக்கு எனக்கு ஒரு செமினார் இருக்கு. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நாம அப்புறம் பார்க்கலாம். சரி. வா. மனசு இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய பிராப்தம் இல்ல. நாமளே குடியிருக்க இடம் இல்லாம ஒண்டிக்கிட்டு இருக்கோம். இல்லன்னா இவ இந்த சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு பிளாட்ஃபார்ம்ல கஷ்டப்படுறத நாம பாத்துக்கிட்டு சும்மா இருப்போமா? எனக்கும் அதுதான் யோசனையா இருக்கு. ஒத்தையில ஒரு பொண்ணு பிளாட்ஃபார்ம்ல வாழறது பாதுகாப்பு இல்ல. ஒத்தையில இருக்கேன்னு நான் நினைச்சதே இல்ல. எந்த சூழ்நிலையிலும் என்னால வாழ முடியும். என் மனசுக்குள்ள ஒரு லட்சியம் இருக்கு. எது நடந்தாலும் நான் அந்த லட்சியத்தை கைவிட மாட்டேன். நிச்சயம் அதை அடைஞ்சே தீருவேன். பிளாட்பாரத்துல படுத்து கிடந்தாலும் மதன்னு மயக்குது அழகு. நீ இப்படி பிளாட்பாரத்துல ஒத்தையா படுத்து கிடக்கிறது உனக்கு பாதுகாப்பு இல்லை. நான் ஒரு யோசனை சொல்றேன். குழந்தைய ஜனசேவா ஆசிரமத்துல சேர்த்துடலாம். நீ ஒன்னும் கவலைப்படாத. அதுக்குண்டான ஏற்பாடை நான் செய்யறேன். நீ என் கூட என் வீட்டுல வந்து தங்கிடு. என் பொண்டாட்டி முடியாம கிடக்குறா. அக்கம் பக்கத்துல கேட்டா நர்ஸ்ன்னு சொல்லிடுறேன்.
வீட்டுல நானும் அவளும் மட்டும்தான் இருக்கும். காலம் பூரா உன்னை நான் மகாராணி மாதிரி வச்சுக்கிறேன். என்ன சொல்றேன்? நீ இப்படி பிளாட்பாரத்துல படுத்து கிடக்க வேண்டியவில்லை. கையிடுறா, தள்ளிப்போ, போடா. இல்லப்பா, நான் காலேஜுக்கு போல. இன்னைக்கு நாளைக்கு லீவ் போட்டுட்டேன். சுனில் கிளம்பிட்டாரு. ஓகே, நோ ப்ராப்ளம். கூடிய சீக்கிரம் ஒரு இண்டிபெண்டன்ட் வில்லா வாங்கணும். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடவா? 2 பாத்ரூமையும் சுத்தமா கிளீன் பண்ணிடணும். என்ன? கார்ல கொஞ்சம் திங்ஸ் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. இவங்க காலேஜ் ப்ரொஃபசர். செயின்ட் தெரசாஸ் காலேஜில் ஒர்க் பண்றாங்க. இந்த புக் எவ்வளவு ரூபாமா? 120 ரூபாய். குறைச்சு கேட்டா தருவாங்க. அண்ணே, இதுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட்? டிஸ்கவுண்ட்லாம் இல்ல, வச்சுட்டு போ. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 180. அந்த புஸ்தகத்துக்கு சேர்த்து எடுத்துக்கோ. அப்போ 300. ஏமா, அந்த புக்கை எடுத்துட்டு போ. காசு அந்த சார் கொடுத்துட்டாரு. ஹலோ, என்ன? அண்ணா, அந்த புக் எவ்வளோ? 150 ரூபா. அண்ணா, இந்த புக் எவ்வளோ? 8 ரூபா. இந்தாங்க. பாக்கி 2 ரூபா. வேண்டாம், பாக்கிய நீங்களே வச்சுக்கோங்க. தெருவுல நல்ல விளக்கு போட வழி இல்ல. ஆனா இவங்களுக்கு தலைக்கு மேல ட்ரெயின் விடுறதுக்கு காசு இருக்கு. டே குட்டி, நமக்கு இந்த புஸ்தகத்தை வாங்கி கொடுத்த சார நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பாத்திருக்கோம்? கண்ணா, தூங்கிட்டியா? சமத்து. ஒரு நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும். நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் கண்ணு. உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். இப்போ என் கதையை எடுத்துக்கையே. வாழ்க்கையில நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு நினைக்கும் போதுதான் இவன் வந்து சேர்ந்தான். பாஷை வேற, நாடு வேற. இப்ப நான் அவனுக்கு அம்மா, அவன் எனக்கு புள்ள. இதாம்மா வாழ்க்கை. வாழ்க்கை இருட்டாயிடுச்சுன்னு நினைக்கும் போது எதிர்பார்க்காத திசையிலிருந்து நமக்கு ஒரு வெளிச்சம் தெரியும்.
என்ன போலாமா? தாலுகா ஆபீஸா பஞ்சாயத்து ஆபீஸா? தாலுகா ஆபீஸ்க்கு எம்எல்ஏ கிட்ட இருந்து லெட்டர் வாங்கியாச்சு. அது ஆபீஸ்ல கொடுக்க சொல்லி சிஆர் சார் சொன்னாரு. அம்மா குழந்தைய பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன் கண்ணு, நீ போயிட்டு வா. புவன் குழந்தை தண்ணி கிட்ட போகாம பாத்துக்க. சரி बागन्ना बंडी के अंदर बैठो। நல்ல காலம். இன்னைக்கு கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு. சீக்கிரம் வா. என்ன இது, தாசில்தார் மாறிட்டாங்களா? மேஜை மேல ஒரு ஃபைல் வரும், அதை திறந்து பாக்குறதுக்குள்ள டிரான்ஸ்பர் வரும். வேலை எப்படி நடக்கும் என்னன்னு போய் பார்க்கலாம் வா. என்ன? நான் உன்னை எங்கேயோ பாத்திருக்கேனே. பழைய புஸ்தகங்கள் விக்கிற இடத்துல. ரைட் ரைட். உட்கார். பரவாயில்ல உட்காரு. சர்வே நம்பர்ல மிஸ்டேக் இல்ல? ஆமா சார். பழைய தாசில்தாரோட நோட்டை பார்த்தேன். முதல்ல இருந்த மேடம் புதுசா ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க சொன்னாங்க. அந்த வழியிலயும் முயற்சி பண்ணிருக்கேன். அப்பதான் எம்எல்ஏ சார். இவங்க ஹஸ்பண்ட் போன மாசம் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. என்னால என்ன பண்ண முடியுமோ பார்த்து பண்றேன். சரிங்க சார். மறுபடியும் நாங்க ஒரு வாரம் கழிச்சு வந்து பாருங்க. நீ அசட் ஹோம்ல தானே வேலை பாக்குற? ஆமா சார். நானும் அங்கதான் ஸ்டே பண்ணிருக்கேன், 16B. அருணா மேடமோட. நீங்க கிளம்புங்க. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ. ஆமா மேடம். ஆமா மேடம். குழந்தைக்கு ஒரு 4 வயசு ஆகுது. சரி மேடம். நீங்க என்ன மன்னிக்கணும் சார். என்னதான் நான் இங்க ஹெட்டா இருந்தாலும் எங்க டைரக்டர் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் செய்ய முடியும். இவங்களோட குழந்தை தங்கறதுக்கு அனுமதி இல்ல சார். என்ன செய்யறது, எங்க ரூல்ஸ் அப்படி. இது ஆதரவு இல்லாம தெருவில் தவிக்கிற பெண்களுக்கான விடுதி. இங்க குழந்தைங்க தங்க அனுமதி இல்ல. இவங்களுக்கு உதவணும்னா ஆசிரமத்தோட ரூல்ஸ மீறணும். இவங்களுக்காக அப்படி ஒரு ஸ்டாண்ட நான் எடுத்தேன்னா அது பெரிய காம்ப்ளிகேஷன் ஆயிடும். எஸ், காம்ப்ளிகேஷன்ஸ். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நாம மட்டும் சந்தோஷமா இருக்கணும். மத்தவங்க எப்படி போனா என்ன இல்ல? உங்களை குறை சொல்லல, நம்ம மனசு அப்படி மாறி போச்சு. எனிவே, தேங்க்யூ. நான் உங்களுக்கு கொடுத்த ஆப்ஷனை நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஜனசேவா காப்பகத்துக்கு நான் போன் பண்ணி பேசுறேன். குழந்தைய அங்க சேர்த்துட்டோம்னா இவங்களுக்கு இங்க தங்கறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. வேண்டாம் சார், நம்ம போலாம். மீனுப்புடி, தவளைப்புடி, மீனுப்புடி, தவளைப்புடி, மீனுப்புடி. அனாதை ஆசிரமம்னு பேரு. ஆனா உண்மையிலேயே அனாதையா நிக்கிறவங்களுக்கு அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்ல. பாம்போ பறவையா இருந்தா கூட மரப்பொந்துல கூடு கட்டி வாழ்ந்துடலாம். நாம மனுஷங்களா போயிட்டோமே, நிம்மதியா தூங்கறதுக்கு காணி நிலமாவது வேணும். இந்த கஷ்டம் எப்ப தீருமோ? எவ்வளவு ஆச்சு? ஹலோ. தவளைப்புடி. மேடம். ஜென்சி தான்.
நான் வெளியே இருக்கேன் மேடம். அவகிட்ட போன் இல்ல. இப்ப அவ என் கூட தான் இருக்கா. இதோ குடுக்குறேன் மேடம். சீதா, அருணா மேடம் கூப்பிடுறாங்க பிளாட்ல இருந்து. ஹலோ. சீதா. அருணா மேடம் பேசுறாங்க. இல்ல, என்னன்னு தெரியல. வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்பயா? இல்ல இல்ல, நான் வரேன். சரி. எதுக்கு கூப்பிட்டாங்க? எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்லல. ஆனா உடனே அவங்க பிளாட்டுக்கு வர சொன்னாங்க. என்னன்னு தெரியலையே. எல்லாம் வேலை விஷயமா தான் இருக்கும். கிளம்பி போ. அட, அதுக்குள்ள வந்துட்ட? கையில அடிபட்டு இருக்கு. என்னத்த சொல்றது, பாத்ரூம்ல கீழே விழுந்துட்டேன். பிராக்சர் ஆகல, ஆனா பயங்கரமா வலிக்குது. வா வாப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போன் வந்தது. சுனிலோட நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு லஞ்சுக்கு வராங்க. இந்தா, அவங்க நார்த் இந்தியன்ஸ் ஆச்சா, அதனால நம்ம ஊர் ஃபுட்ட நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க. இந்த ஒரு கைய வச்சுக்கிட்டு நான் எப்படி சமைக்கிறது? நீ எனக்கு சமையல்ல ஹெல்ப் பண்றியா? நிச்சயமா. என்ன செய்யணும்னு சொல்லுங்க. சமையலுக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சிடுறேன். நீ நாளைக்கு காலையில ஒரு 7:30க்கு வந்துடுறியா? உன் டியூட்டி டைமுக்கு முன்னாடி இங்க எல்லா வேலையும் முடிச்சிடலாம். சரி. நான் சமைக்கிறதுல பயங்கர எக்ஸ்பர்ட் தெரியுமா? நீ என் கூட நின்னு ஹெல்ப் பண்ண மட்டும் போதும். இந்தா. ஐயோ வேண்டாம். வாங்கிக்க. நாளைக்கு மட்டும் இல்ல, டெய்லி காலையில இதே மாதிரி சீக்கிரமா வந்துரு. என் கூட எனக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்ணு. அதுக்கு உனக்கு தனியா சம்பளம் தந்துடுறேன். ஹலோ. ஹலோ. சொல்லுங்கம்மா. நல்லா கேக்குது. அருமையான வீடு. இடமும் ரொம்ப பெருசு. அதுல ஏறக்கூடாது. இது என்ன சாக்லேட்மா? ஸ்னிக்கர்ஸ். சாப்பிடு. மஞ்சை விட சூப்பரா இருக்கும். சாப்பிடு. சீதா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அட, நீயா? இல்ல, அக்கா தான் கை அடிபட்டிருக்குன்னு உதவிக்கு கூப்பிட்டாங்க. உன்னோட நல்ல பத்திர விஷயத்துல இனிமே எந்த பிரச்சனையும் வராது. இது விஷயமா நானே ஆர்டிஓ கிட்ட பேசிட்டேன். இனிமே நீ கவலைப்பட வேண்டாம். சுனில், சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. நாம கொஞ்சம் வெளியில போகணும். டீ சாப்பிடுறீங்களா? வேண்டாம். சரி சீதா, நீ கிளம்பு. நாளை காலையிலே வந்துரு. சரிங்கக்கா. ஒரு நிமிஷம் இரு. இன்னைக்கும் நான் மறந்தே போயிட்டேன். இத உங்ககிட்ட கொடுக்க சொல்லி 3 நாளைக்கு முன்னாடி சுனில் கொடுத்தாரு. இந்தா. நீ சீக்கிரம் ரெடி ஆயிடு. அப்புறம் இது என்னோட பழைய போன். இத நீ வச்சுக்கோ. ஐயோ வேண்டாம்க்கா. இந்த போனை நான் இப்ப யூஸ் பண்றதே இல்ல. இன்னைக்கு நான் உன்னை காண்டாக்ட் பண்ண எவ்வளவு கஷ்டப்பட்டேன். இந்தா. நம்ம சின்ன வீட்ல நிறைய ரூம் எல்லாம் வேண்டாம். 2 ரூம் இருந்தா போதும். வீட்டுக்கு முன்னாடி ஒரு அழகான பூந்தோட்டம் இருக்கணும். அந்த தோட்டத்துல கேக்குதா? சீதா, போகாத, நில்லு நில்லு. என் கூட ஒண்ணு பேச வேண்டாம். கண்ணா, அந்த போனை எங்க கூட. நம்ம ஜென்சி ஆண்டிக்கு போன் பண்ணலாமா? ஹலோ. ஹலோ ஜென்சி, நீ எங்க இருக்க இன்னைக்கு? ஹலோ. சார்ஜ் போச்சு. இனிமே கால் பண்ண முடியாது. வா, தூங்கு.
செல்லம்மா அம்மா செல்லம் அப்பா செல்லம்மா அப்பா செல்லம் பாட்டி செல்லம்மா பாட்டி செல்லம் ஆளுங்க வராங்க. கண்ணாடி உள்ள போ. இங்க இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கம்மா. இந்த குழந்தைய இங்க பார்த்தா போதும் தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாங்க. என்ன மனுஷங்களோ தெரியல. சரிடா கண்ணு, நாளைக்கு சீக்கிரமே வந்துரு. வருவல்ல? ம். வா. என்னம்மா, இல்ல ஏதாவது மறந்துட்டியா? அண்ணா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நாங்க இங்க வந்தா எங்களுக்கு படுத்து தூங்குறதுக்கு இடம் கிடைக்குமா? அது புரியுது. ஆனா உள்ள யார்கிட்டயும் கேட்காம நானா எப்படிமா? நாளை பின்ன உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா தேவையில்லாம கதை கட்டுவாங்க. இல்ல, எதுக்கும் கேட்கலான்னு. சீதா டவுனுக்கு தானே போறேன், நான் டிராப் பண்றேன். வேண்டாம் சார், நான் நடந்தே போறேன். நானும் அந்த பக்கம் தான் போறேன், வந்து ஏறிக்கோ. வேண்டாம் சார், நான் நடந்தே போய்க்கிறேன். சீதா, நீ என்ன அண்ணியனா தான் பாக்குற, இல்லனா என் கூட கார்ல வர ஏன் தயங்குற? கண்ணா, இந்த பக்கமா. சாருக்கு நானா ரொம்ப இஷ்டம்ல. அப்படின்னா இன்னில இருந்து நான் உங்க வீட்டுல வந்து தங்கிரட்டுமா? சொல்லுங்க, சம்மதம்னா நான் இப்பவே உங்க கூட வர தயாரா இருக்கேன். சம்மதம் இல்லைன்னா இனிமே என் பின்னாடி வந்து தொந்தரவு பண்ணாதீங்க. சின்ன குழந்தைய வச்சுட்டு இந்த இடத்துல நீ எப்படி தங்க போற? அதுக்கெல்லாம் எங்க கிட்ட ஒரு வழி இருக்கு இல்லையா கண்ணா? ராத்திரி தண்ணில நிறைய மீன் வரும், நாங்க தூண்டில் போட்டு பிடிப்போம் இல்லையா அம்மா? இந்த இடத்துல எந்த தொந்தரவும் இல்லாம என்னால நிம்மதியா தூங்க முடியும். ராத்திரி ஆச்சுன்னா இந்த தோணியை நாங்க அங்க கட்டி வச்சிருவோம். யாராலையும் தண்ணியில நீந்தி அவ்வளவு தூரம் வர முடியாதுல்ல. அப்படி அதையும் மீறி யாராவது வந்தா அப்புறம் அவங்களோட தலையெழுத்து. ஒரு காக்காவுக்கு அடிபட்டா கூட மொத்த காக்கா கூட்டமும் அதுக்கு உதவி செய்ய வந்துரும். மனுஷ ஜென்மங்க தான் கூட பிறந்தவங்களுக்கே உதவ மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் அதிகாரிகளையும் அரசாங்கத்தையும் குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம்? இவனை நீதான் கவனமா பாத்துக்கணுமா. இது ஆழமான இடம். குறும்புத்தனம் செய்யாம அடங்கி இருக்கணும் என்ன? சரி, நீங்க போங்க, நாங்களும் கிளம்புறோம். வா.
பாட்டிக்கு டாடா சொல்லு. டாடா சொல்லு. டாடா. ஜென்சி ஆண்டிக்கு டாடா டாடா. நீங்க கிளம்புங்க. சொல்ற வார்த்தை மட்டும் இல்ல, நம்ம சொல்லாம மறைக்கிறதும் தான். ஏழை ஜனங்களுக்கு நிலம் இல்ல, ஆனா ஸ்டார் நைட்டுக்கு கவர்மெண்ட் கோடிக்கணக்கில் கொட்ட போகுது. ஆனா கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஆர்டரை கையில வச்சுக்கிட்டு 4-5 வருஷத்துக்கும் மேல பாதுகாப்பு இல்லாம பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எக்ஸாக்ட்லி. அதான் சொல்றேன். நிச்சயமா. எஸ், ஐ அக்ரி. ஒரு விதத்துல நானும் இந்த தப்புக்கு உடந்தையா இருக்கேன். அதுக்காக நான் வெக்கப்படுறேன். ஒரு மனுஷன் அவங்க மேல பரிதாபப்படுறேன். முதல்ல நல்லா குளிச்சுட்டு அப்புறம் இதை போட்டுக்கிட்டுமா. அருணா வரத்துக்கு லேட் ஆகும். குழந்தை ஹால்ல டிவி பார்த்துட்டு இருக்கான். நீ அவனை பத்தி கவலையப்படாத.
ஹலோ சீதா. எனக்கு என் பத்திரம் வேணும். ஓகே. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உயிரோட இருக்கிறது அதுக்காக மட்டும்தான். நான் வரேன். உங்களோட வீட்டுக்கு இல்ல, அப்புறம் உங்க ஆபீஸ்க்கு, தாசில்தாரோட ஆபீஸ்க்கு, நீங்க சொல்ற நேரத்துக்கு. ஓகே. இங்கே இருங்க. உள்ள போங்க. குழந்தைங்க இருக்க வேண்டாம், கார்ல இருக்கட்டும். டிரைவர் பாத்துக்கோ. வா. வேண்டாம், இங்க என்ன நடக்குதுன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அவனுக்கு சொந்தமா இருக்கிற 4 சென்ட் பூமிக்கு அவங்க அம்மா கொடுத்த விலை என்னன்னு அவனுக்கு தெரியணும். ஒரு வீடு கட்டுறதுக்கு நிலம் சொந்தமா இருக்குன்னு பொய் சொல்லிதான் அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனோட ஆத்மா சாந்தி அடையறதுக்கு எனக்கு அந்த நிலம் வேணும். அதுக்கு விலையா என்னோட உடம்பத்தான் நான் கொடுக்கணும்னா எடுத்துக்கோ.